வெல்கம் டு மிஸ்டர் ஜி டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லோ மோஷன் எடிட் வந்து இன்ஷாட் ஆப்பில் வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இன்ஷாட் ஆப்பில் ஒரு நியூ அப்டேட் வந்திருக்கு ஸ்லோ மோஷன் எடிட் பண்ணுறதுக்காகவே. ஸோ அந்த அப்டேட் என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ப்ளே ஸ்டோர் போயிட்டு இன்ஷாட் ஆப்பை வந்து ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணால் மட்டும்தான் இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு வந்து எங்கள் ஆப்பில் தெரியும், இல்லாட்டி வராது. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்பை போய் ப்ளே ஸ்டோரில் அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணிவிட்டு இன்ஷாட் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு எந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்லோ மோஷனில் எடிட் பண்ணணுன்னு விரும்புகிறீங்களோ அந்த வீடியோவை அப்லோட் பண்ணிக்கிங்க. ஸோ கீழே இருக்க ப்ளஸ் பட்டன் கொடுத்துட்டு வீடியோ அண்ட் ஃபோட்டோஸில் போயிட்டு வீடியோ சூஸ் பண்ணி உள்ளே கொண்டு வந்துட்டுங்க. இப்போ என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கீழே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தோம்னா, பார்த்திங்கன்னா ஸ்பீடு கிட்ட ஒரு ரெட் டாட் வந்திருக்கு. அதாவது ஸ்பீடில் வந்து புது அப்டேட் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்பீடு போயிட்டு ஸ்டாண்டர்டாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஸ்பீடு இருக்கும். ஸோ இந்த மேலே ஒரு டாட் இருக்குது. இந்த டாட்டை வந்து இந்த பாரில் அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஸ்பீடு வந்து 0.2, 0.3, ஸோ 1, 2x, 3x அப்படின்னு 100x வரைக்கும் நம்ம ஸ்பீடை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி நார்மலாக கொடுத்துருப்பாங்க. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கர்வுன்னு ஒன்று புதுசாக கொடுத்துருக்காங்க. இந்த கர்வில் வந்து ஃபுல் லென்த் வீடியோவுமே காட்டிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ வந்து 29 செகண்ட்ஸ்னு இதிலேயே காட்டிடுச்சு. இப்போது இந்த வீடியோவில் வந்துட்டு எந்த இடத்துல ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அந்த இடத்துக்கு நேராக மட்டும் அந்த பபுள்ஸை வந்து நான் அப்படி மேலேயும் கீழே அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஸ்பீடு சேஞ்ச் ஆகும். இப்போ நான் அந்த கர்வை டச் பண்ணி மேலே இழுக்கும்போது பாருங்கள், மேலே ஏற்றும்போது ஸ்பீடு அதிகமாகுது. இப்போ 2x இருக்குது, 3x இருக்குது, 4x அப்படின்ட்டு 10x வரைக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் மேலே. ஓகேவா? மேலே 10x வரைக்கும் ஸ்பீடு கொண்டு போய்க்கலாம். ஓகேவா? ஸோ நான் இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பீடு பண்ணுறேன்னு இந்த இடத்துல எனக்கு வீடியோ ஸ்லோ ஆகணும். அதே மாதிரி அடுத்த கர்வ் பார்த்திங்கன்னா கீழேயும் அதே மாதிரி 0.2 வரைக்கும் நம்ம ஸ்பீடை ஸ்லோ பண்ணிக்கலாம். 0.2x வரைக்கும் ஸ்பீடை ஸ்லோ பண்ணலாம் மேக்ஸிமம். ஸ்பீடு அப் பண்ணுறது வந்து 10x வரைக்கும் மேலே பண்ணிக்கலாம். ஓகேவா? அது உங்கள் விருப்பம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஒரு வீடியோ வச்சுருக்கீங்க, எந்த இடத்துல ஸ்லோ பண்ணணுமோ அந்த இடத்துல ஸ்லோ பண்ணிக்கிங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு பைக்கில் இன்ஸ்டாகிராமுக்காக ஒரு ரீல்ஸ் ரெடி பண்ணுறீங்கன்னு வைங்க, ஒரு பைக்கில் ட்ராவல் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஓவர்டேக் எடுக்கும்போதோ இல்லை வீலிங் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் வரணும், இல்லை க்ளோஸ்அப் வரும்போது ஸ்லோ மோஷன் வரணும்னா நீங்கள் அந்த இடத்துல மட்டும் கர்வ் அட்ஜஸ்ட் பண்ணி கீழே இப்படி ட்ரா பண்ணிட்டீங்கன்னா, கீழே இழுத்துட்டிங்கன்னா அப்போ அந்த இடத்துல வந்து ஸ்லோ மோடு வந்துடும். ஸோ என்ன ஆகணும், உங்கள் வீடியோவும் கொஞ்சம் லென்த்தாகவும் கிடைக்கும், அதில் வந்து ஸ்லோ மோஷன் நீங்கள் வீடியோவில் வந்து அப்ளை பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த கர்வை வச்சு ஈஸியாக நீங்கள் வந்து வீடியோ எடிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டு வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எந்த இடத்துல ஸ்பீடு ஸ்லோ பண்ணுமோ அங்கே மட்டும் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ கர்வ் வந்துருச்சு, அது ஃபுல் லென்த் வீடியோக்கு வந்துருச்சு. நீங்கள் சிம்பிளாக வந்து கர்வை எந்த இடத்துல ஸ்பீட் பண்ணுமோ அந்த இடத்துல இழுத்துக்கலாம். எந்த இடத்துல இந்த டாட் வந்து அட்ஜஸ்ட் ஆகுது தெரியுதுங்களா? லெஃப்ட்லேயும் மூவ் பண்ணிக்கலாம், ரைட்லேயும் மூவ் பண்ணிக்கலாம் அந்த டாட்டு. ஸோ நீங்கள் எங்கன்னா ஸ்பீடப் பண்ணணுமோ அங்கே ஸ்பீடப் பண்ணிக்கிங்க, எங்கே ஸ்பீடை ட்ரா பண்ணணும் குறைக்கணுமோ அங்கே குறைச்சிக்கலாம். வீடியோவோட லென்த்தும் அட்ஜஸ்ட் ஆகிரும். இப்போ பாருங்கள், நான் வீடியோ கீழே ட்ராக் பண்ணும்போது கீழே டைமிங் அதிகமாகுது பார்த்தீங்களா? ஆக்சுவல் வீடியோ வந்து கீழே டோட்டல்னு கொடுத்து 29 செகண்டு. இப்போ நான் வீடியோ ஸ்லோ மோஷனில் கொண்டு வந்தனால இந்த வீடியோ 42 செகண்ட்ஸுக்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதே ஒரு வேளை இந்த ட்ராப்பை நான் மேலே கொண்டு போனேன்னா டைமிங் குறையும், ஏன்னா ஸ்பீடு அதிகமாகும் போது வீடியோவோட லென்த்தும் குறையுது. ஸோ மேலே வந்து ரீசெட் பட்டன் கொடுத்துருக்காங்க, டெலிட் பட்டனும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசெட் கொடுத்தீங்கன்னா பழையபடி வந்துருச்சு. ஓகேவா? ஆட் கொடுக்குறனாலும் கொடுக்கலாம், டெலிட் பண்ணாலும் பண்ணிக்கிங்க. புதுசாக ஆட் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நான் ஸ்கேலை அட்ஜஸ்ட் பண்ணிருக்கேன் ஸ்க்ரீனில் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும். இப்போ நான் இந்த இடத்துல எனக்கு ஸ்லோ மோஷன் வேணும்னா இந்த ஒயிட் லேயரை நிறுத்திட்டு மேலே இருக்க ஆட் கொடுத்தோன்னா இங்கே ஒரு டாட் வந்துடும். ஸோ மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இங்கே ஒரு ஸ்லோ மோஷன் டாட் வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த இடத்துல ஸ்லோ மோஷன் ஸ்பீடு வேணுமோ குறைச்சிக்கலாம், கூட்டிக்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தடு. ஸோ நான் வீடியோ ப்ளே பண்ணலாம், மியூசிக்கை காப்பிரைட் கிளைம் வரும். ஸோ நான் மியூசிக்கை ப்ளே பண்ணலை. ஸோ ஆக்சுவலாக இதுவும் ஒரு வீடியோ தான். ஸோ இந்த மாதிரி வந்து மின்ற மாதிரி, அதாவது லிரிக்ஸ் வந்து ஃப்ளோ ஆகிற மாதிரி எடிட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ பண்ணியிருப்போம். ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஸ்க்ரீனில் எப்படி நான் ப்ளே ஆகிட்டு இருக்கோம் வீடியோ, அதாவது ஒரு பிக்சர் வச்சுருப்பேன், அந்த பிக்சரில் வந்து இந்த மாதிரி லிரிக்ஸ் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும், நல்லா மூவிங்கில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எடிட்ஸ் உங்களுக்கு எப்படி தெரியணுன்னாலும் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம், சேனலில் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த வீடியோவோட லிங்க்கை கொடுக்குறேன். நீங்கள் இந்த மாதிரி எடிட்டிங் எப்படி பண்ணணுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லோரையும் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.